laxman, the gold frame, and welcome to கதை எப்படி ஓப்பன் ஆகுதுண்டா, மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க்ஸுன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வுட்டன் பேக்கிங் கேஸ் மாதிரி இருக்குது. அந்த கடையோடைய கால்கள் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் ஸ்டோர், ஒரு ரேடியோ ரிப்பேர் ஷாப்புக்கு நடுவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ற இந்த கடைக்கு யார் ஓனர்னா, டாட்டான்ற ஒரு கேரக்டர். அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா, ஒரு கான்கேவ் ஃபிகராகவும், அவருடைய கண்ணில் பார்த்திங்கன்னா சில்வர் ரிம் கிளாஸ் போட்டிருக்கிறதாகவும், அவருடைய காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா சீசன்டு டிம்மர் மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ரொம்ப சைலண்ட்டான பர்சன், ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கஸ்டமர்ஸ்க்கு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு வேலையை பார்ப்பார். அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அதையும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு அவருடைய வேலையில் மட்டும்தான் சின்சியராக இருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா கடையில் ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி என்ன மாதிரி பொருள்கள்லாம் இருக்கும்டா, கார்ட்போர்டு பீசஸ் பார்க்கலாம், பிட் ஆஃப் வுட்டு பார்க்கலாம், கிளாஸ் ஷீட்டு பார்க்கலாம், பாக்ஸஸ் ஆஃப் நெயில்ஸ் பார்க்கலாம், க்ளூ பாட்டில்ஸ், பெயிண்ட் டின்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் அவர் உட்காந்து வேலை பார்த்துக்கிருப்பார். சில நேரங்களில் அவருடைய பென்சிலை மிஸ் பண்ணிடுவார். அதை தேடுறப்போ மட்டும்தான் அவர் வேலை செஞ்சுக்கிருக்கிற இடத்த விட்டு எந்திரிப்பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் எந்திரிச்சு என்ன செய்வார்னா, அவருடைய வேஸ்டியை ரொம்ப கோபமாக உதறுவார் அந்த பென்சிலை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பே ஆடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வாலில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்விங் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷாப்பில் இருக்கிற வாலில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கூட ஸ்பேஸ் பார்க்க முடியாது. என்ன ரீசண்டாக வால் ஃபுல்லாக பிக்சரை வச்சு கவர் பண்ணியிருப்பார். என்ன மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம்னா, காடு, செயின்ட்ஸ், ஹாக்கி பிளேயர்ஸ், சில்ட்ரன், சீப் பிரிண்ட் ஆஃப் மோனாலிசா, நேஷ்னல் லீடர்ஸ், வெட்டிங் கப்புள்ஸ், உருது கேலியோகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் முடிச்சுட்டு கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் இதே மாதிரி அவர் வேலை பார்த்துக்கிருக்காரு. அப்போ ஒரு கஸ்டமர் வெளியில் நின்றுக்கிட்டு கேட்குறாரு, இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்குறாரு. டேட்டா என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் வர கஸ்டமர்னு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு பதில்னு சொல்லாமல் அவருடைய வேலையை பார்த்துக்கிருக்காரு, ஃப்ரேம் ஒர்க்கு பார்த்துக்கிருக்காரு. அப்போது அந்த கஸ்டமரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கஸ்டமரே வாலண்டியராக என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் ஒரு பேப்பர் ஷீட்டு வச்சுருக்காரு. அந்த பேப்பரை அன்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஓல்டு மேன் ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. அந்த ஓல்டு மேன் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா, ஒரு ஷாப்பியன் ப்ரௌன் ஃபோட்டோவாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. உடனே டாட்டா என்ன கேட்குறாருன்னா, நான் என்ன மாதிரி ஃப்ரேம் செய்யணுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கூட அவர் என்ன செய்யலைண்டா, அவர் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நகலவே இல்லை. அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. டாட்டா என்ன பண்ணுறாருன்னா, ஓரக்கண்ணால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் இருந்தால் ஒரு எல்டர்லி மேன் ஃபோட்டோ தானேன்ற மாதிரி அவருக்கே அவர் சொல்லிக்கிறாரு. ஒன்றா அந்த போர்ட்ரேட் உங்கள் கிராண்ட் ஃபாதராக இருக்கும், இல்லைன்னா ஃபிலந்தெரபிஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மாதத்தில் ஒரு ½ டசன் ஆஃப் பீப்புள் இதே மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை கொண்டு வந்துச்சுட்டு அந்த நபரை பற்றியும் பேசிவிட்டு இதுக்கு என்ன பண்ணிடுங்க, ஒரு கிளிட்டரிங் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கஸ்டமரும் செய்கிறாரு. அந்த ஓல்டு மேனோடைய ஃபோட்டோவை காட்டி அந்த ஓல்டு மேனோடைய குவாலிட்டிஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் இவரை மாதிரியே இன்னும் ஒரு சிலர் இருந்திருந்தாங்கன்னா இந்த உலகமே ஒரு வித்தியாசமான இடமா இருந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் இவருடைய பேச்சை கேட்காதவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்கன்ற மாதிரி பேசிக்கே இருக்கிறப்போ டாட்டா இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரேம் வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ப்ளைனாக வேணுமா, உட்டனாக வேணுமா, கோல்டு வேணுமா, பிளாஸ்டிக் வேணுமா, எனாமல் பெயிண்டட் வேணுமான்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாலில் இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. கஸ்டமர் கொஞ்ச நேரம் அமைதியாக ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு
அப்படியே அவருடைய வாய்க்குள்ளேயே வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டாட்டா கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய கடையில் வந்து செகண்ட் ஸ்டஃப்லாம் இல்லைங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் வந்து காட்டுறாரு. அந்த சாம்பிள்ஸ் வந்து பிளெயினாகவும் டெக்கரேட்டிவாகவும் ஃப்ளாரலாகவும் ஜொமெட்ரிக்கலாகவும் தின்னாகவும் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தோன்னே கஸ்டமருக்கு வந்து குழப்பம் ஆயிடுது. எதை வந்து செலக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அவருக்கு குழப்பம் வந்துடுது. என்ன காரணம்னா, எங்கே தப்பான சீப்பான ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணி அசிங்கப்பட்டுருவோமோன்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. குழப்பத்தில் இருந்த கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ண டாட்டா அவருடைய இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுறாருன்னா, கோல்டன் லீஃப் க்ரீப்பர்ஸோடு இருக்கிற ஒரு ஃப்ரேமை வந்து காட்டுறாரு. அடிஷ்னலாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் வந்து ஆயிடுறாரு. உடனே டாட்டா அடுத்த கொஸ்டின் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு வந்து பிளெயின் மவுண்ட் வேணுமா கட் மவுண்ட் வேணுமான்னு கேட்குறாரு. மறுபடியும் கஸ்டமர் மூஞ்சியில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. அவருக்கு திருப்பி வந்து குழப்பம் வந்துடுது. உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ண அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாலில் மாட்டியிருக்கிற கட் மவுண்ட்டு பிளெயின் மவுண்ட் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, கட் மவுண்ட்டு தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே கஸ்டமரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட் மவுண்ட்டே போட்டுருவோன்ற மாதிரி வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வாலில் இருக்கிற ஒரு சோல்ஃபுல் லேடியோடைய ஃபோட்டோவை வந்து காட்டி அது வந்து கட் மவுண்ட்டான்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ அந்த லேடியோட ஃபோட்டோ வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்துச்சுன்னா, ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு டாட்டா வந்து ஆமாம் அது வந்து கட் மவுண்ட்டு தான் சொல்கிறாரு. எனக்கு அந்த ஷேப்லேயே வந்து போட்டுருங்கன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ ஆகுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இல்லை ஃப்ரேமு மவுண்ட்டு கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து 17 ரூபா தான் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே கஸ்டமர் வந்து என்ன நினச்சாருன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோன்னு நினச்சாரு. ஆனால் ரேட்டு குறைச்சி சொன்னதை அவருடைய மூஞ்சியில் வந்து காட்டிக்கிறாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பார்கெயின் வந்து பண்ணுறாரு. கொஞ்சம் குறைக்க முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அவருடைய அந்த மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அவருடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். ப்ளேவுட்ஸ்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிருந்த கஸ்டமர் வந்து டாட்டாவை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, எப்போ ரெடியாகி இந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அந்த சத்தத்துக்கு நடுவில் டாட்டா வந்து ரொம்ப அமைதியாக என்ன சொல்கிறாருன்னா, இன்னையிலேருந்து 2 வாரத்தில் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. டாட்டாவுக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. நிறையா பேர் வந்து பஞ்சுவலாகவே வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அட்வான்ஸாகவே வந்து டிசப்பாயிண்டடாக வந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு மாதம் கழித்து வருவாங்க. ஒரு சிலர் வந்து பிக்சரை வாங்கவே வரமாட்டாங்க. அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் அவர் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காரு. அது ஃபுல்லாக இப்போ வந்து தூசி பிடிச்சி போய் அதை வந்து யார் வந்து சாப்பிட்டுக்கிருக்காங்களா, காக்ரோச்சும் சில்வர் ஃபிஷ்ஷும் வந்து சாப்பிட்டுக்கிருக்காங்க. இவர் வந்து யாருக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரேம் வந்து பண்ணி தருவாருன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆர்டரை வந்து முடித்து வந்து தருவார். ஸோ ஒரு 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த டாலான ரஸ்ட் லுக்கிங் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வர்றாரு. ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சாப்பான்ற மாதிரி கேட்குறாரு. இந்த வழியாக வந்து போனேன், அப்படியே இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிருந்தால் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு டேட்டா வந்து அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கே இருக்கார். உடனே கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியுது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன், அப்போது வர செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து ரெடி ஆயிருமான்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டேவும் அமைதியாக என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன தேதியில் கட்டாயம் வந்து முடிச்சு கொடுத்துருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் டாட்டா மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணுவோன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. செல்ஃபில் வந்து அந்த ஃபோட்டோ வந்துருக்கு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே கவனமாக வந்து ஃப்ளோரில் வந்து வைக்கிறாரு. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக பென்சிலை வந்து தேடுறாரு. வழக்கம் போல் பென்சில் வந்து காணோம். அப்படியே தரையிலலாம் வந்து தடவி பார்க்குறாரு. ஒரு சில இடங்களில் பென்சில் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதை வந்து தொட்டு பார்க்குறாரு. ஆனால் அது வந்து பென்சில் இல்லை. உடனே கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு அவருடைய வேஷ்டியை வந்து வழக்கம் போல் வந்து உதறாரு. ஆனால் அந்த தடவை வந்து கூடுதலாக வந்து உதறிடுறாரு. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு டின்னை வந்து மேலே இருந்து அப்படியே வந்து தள்ளி விட்டுருது. அந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எனாமல் பெயிண்ட் வந்து இருக்குது. அது நேராக எங்கே போய் விழுந்துருதுன்னா, அந்த ஓல்டு மேன் ஃபோட்டோ மேலேயே அப்படியே வந்து விழுந்துருது. இதை பார்த்தோன்னே டட்டா வந்து என்ன ஆயிடுறாருன்னா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்றுடுறாரு. அவருக்கு அப்படியே வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பெக்டக்கிள் வழியாக அவர் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேர்வை வந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய சென்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா,
டக்குன்னு போய் ஒரு துணியை எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே வந்து துடைக்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவிலேருந்து ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபிலிம் அப்படியே வந்து கிழிஞ்சு வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஓல்டு மேன் ஃபோட்டோவில் அவர் மூஞ்சியில் பாதியை வந்து காணோம், அவருடைய தலையில் இருந்த தலைப்பாக்கட்டியும் வந்து காணோம். உடனே டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தலையில் கையை வச்சு அப்படியே வந்து உக்காந்துடுறாரு. அவருடைய நரம்புகள்லாம் வந்து வெடிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவருடைய மைண்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓடுதுன்னா, அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன காரணம்னா அந்த கஸ்டமர் வந்து இந்த ஃபோட்டோ மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தாரு, நம்ம இப்போ என்ன செய்யலான்ற மாதிரி வந்து நிறையா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாட்டா ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுக்கு வராருன்னா, சிச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருடைய ஷாப் வாலில் இருக்கிற கடவுளோடைய ஃபோட்டோ, செயின்ட்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவரவே வந்து பார்க்குற மாதிரி அவரை வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரியும், அதில் இருக்கிற ஒரு சிலர் வந்து அவருக்காக ப்ரே பண்ணுற மாதிரியும் அவர் வந்து ஃபீல் வந்து பண்ணுறாரு. ஸோ திடீர்னு அந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் அவரை வந்து அட்ராக்ட் வந்து பண்ணுது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி மேனோடைய ஃபோட்டோ தான். அவர் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அவர் வந்து ஒரு டார்க் ஷூட்டு, ஸ்ட்ரிப்டு டை வந்து போட்டிருக்காரு. போட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டுடியோவுடைய ப்ராப்பர்ட்டியில் அவருடைய ரைட் ஆர்மை வச்சுக்கிட்டு ஏதோ ரோம் பில்லரில் சாஞ்ச மாதிரி ஒரு போஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டட்டாவை வந்து அட்ராக்ட் பண்ணுது. சடனாக அவருடைய மைண்டில் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி வாங்காத ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாரு. உடனே அந்த ஓல்டு உட்டன் பாக்ஸை வந்து எடுக்கிறாரு. அது திறந்து அதுக்குள்ளே இருக்க இந்த காக்ரோச், அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தேடுறாரு. என்ன மாதிரி ஃபோட்டோ வந்து தேடுறாருன்னா, ப்ரௌனிஷ் ஃபோட்டோ, ஒரு ஓல்டு மேனோடைய வின்டேஜ் ஃபோட்டோ வந்து தேடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி வந்து நிறையா ஃபோட்டோஸாக வந்து குமிஞ்சிருது. நிறையா ஃபோட்டோஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அவர் தேடுற மாதிரி ஃபோட்டோஸ் அவருக்கு வந்து கிடைக்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து ஃப்ளவர் வாஷ் பக்கத்தில் வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பேரனை வந்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. லக்கியாக அவர் தேடின மாதிரியே ஒரு ஃபோட்டோ வந்து கிடைக்கிது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, அங்கங்கே வந்து எல்லோ பேச்சஸை வந்து அவரால் வந்து பார்க்க முடியுது. உடனே அவர் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போடுறாரு. இதை வந்து ஒரு கோல்டன் ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா அது வந்து அவ்வளோவா தெரியாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் நேரம் வந்து செலவு பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து செட் பண்ணிடுறாரு. அந்த ஃபோட்டோவை சுற்றி வந்து ஒரு கோல்டன் ஃப்ரேம் வந்து போட்டுட்டு அவர் வந்து அதை வந்து செக் வந்து பண்ணிக்கிட்டு அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து என்ன மாதிரி விஷயம் நடந்தாலும் ஏற்றுக்குருவோன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கரும் செய்யாத ஒரு வேலையை வந்து நம்ம டாட்டா வந்து செய்ய போகிறாரு. கஸ்டமர் ஒரு வேளை இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம தைரியமாக அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்னா, இங்கே பாருங்கள், உங்களை யாரோ வந்து ஏமாற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்கிட்ட கொடுத்தது இந்த ஃபோட்டோ தான், நான் அந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டேன், முடிஞ்சால் எடுத்துக்கு போங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு கூட போங்கன்ற மாதிரி வந்து தைரியமாக சொல்லுவோன்ற மாதிரி டாட்டா வந்து முடிவு பண்ணுறாரு. அடுத்த நாள் டாட்டா வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, கஸ்டமர் எப்போ வேணாலும் வரலாம், திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கூட வந்து விசிட் வந்து பண்ணலான்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கஸ்டமர் வரவே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 நாள் கழித்து தான் வந்து வர்றாரு. அவருடைய வாய்ஸை கேட்டோடனே நம்ம டட்டா வந்து ரொம்ப இதாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப ஸ்டிஃபாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கஸ்டமர் உள்ளே வந்து உடனே அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னப்பா ரெடி ஆயிடுச்சான்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இதை கேட்டோடனே டட்டாவுடைய ஹார்ட் பீட் வந்து அப்படியே வந்து ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே பதில் பேசாமல் இருந்துட்டு அவருடைய கையில் இருந்த சிசரை மெதுவாக கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே சாஞ்சு ஓரமாக ஒரு பேக்கேஜை வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி கஸ்டமரை பார்த்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கஸ்டமர் வந்து ஏதோ குழந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து எப்படி வந்து இருந்தாருன்னா, ஏதோ ரொம்ப நாள் கழித்து அவருடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றவங்கள வந்து அவர் 2 கையை வச்சு தழுவுற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அவருடைய மூஞ்சில் வந்து எக்ஸ்ப்ரெஷனை வந்து காட்டுறாரு. ஆனால் இந்த சைடு வந்து டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரேப் பண்ண அந்த கவரை வந்து மெதுவாக அப்படியே வந்து திறக்கிறாரு. கஸ்டமர்னால் வெயிட் பண்ணவே முடியல. அவர் வந்து எப்படி வந்து இருக்காருன்னா, அந்த ஃபோட்டோவை அப்படியே கொண்டு போய் அவருடைய வீட்டில் மாட்டி அந்த மாஸ்டரை பார்த்து ஒர்ஷிப் பண்ண போகிற ஃபீல்லே வந்து இருக்கார்.
டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளிட்டரிங் ஃப்ரேமை அப்படியே ரிமூவ் பண்ணி அவர் கையில் வந்து அப்படியே வந்து கொடுக்குறாரு. கஸ்டமர் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே பார்க்குறாரு. அவர் வந்து எப்படி வந்து இருக்காருன்னா, திடீர்னு ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து எப்படி வந்து அமைதியாயிருவோமோ அதே மாதிரி அந்த கஸ்டமர் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துக்கே இருக்காங்க. டாட்டா வந்து அப்படியே அவருடைய மூச்சை இழுத்துக்கு விட்டுக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கஸ்டமருடைய ஃபேஸவே அப்படியே வந்து பார்த்துக்கே இருக்கார். சடனாக அந்த கஸ்டமர் வந்து அவரை வந்து பார்த்து கேட்குறாரு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. டாட்டா வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக இதை பற்றி தான் வந்து யோசிச்சுக்கிருந்தோம். அந்த ஃபோட்டோவில் அந்த பெயிண்ட்டு பட்டப்பயே இந்த முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இத்தனை நாளாக ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த விஷயத்தவே வந்து அப்படியே வந்து சொல்லிடுவோன்ற மாதிரி அவருடைய வாயை வந்து திறக்கிறாரு. உடனே கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை வந்து மறுக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் மவுண்ட்டு ஓவல் ஷேப் தானே போட்டு தரேன்னு சொன்னீங்க, ஆனால் இதை பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இதோட கதையை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாங்க.